Hi, welcome to Victory Science Academy. Today we are going to see about flagella. What is flagella? The flagella are microscopic hair-like structures present in the bacteria which is used for the locomotion of the bacterial species from one place to another place in the aquatic environment. The singular form of the flagella is flagellum, and the actual meaning of the flagellum is wipe. This wipe-like structures that helps to propel a cell through the liquid, and this is having a filamentous structure. இப்போது ஃப்ளாஜெல்லாவை பற்றி பார்க்குறோம். ஃப்ளாஜெல்லா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இது பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்டீரியாவை நீங்கள் மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும். அதே டயத்தில் இந்த ஃப்ளாஜெல்லாம்ங்கிறது பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட். அப்போது இந்த சின்ன பார்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு இது பயன்படுது. அதாவது எந்த பாக்டீரியா நீரில் வாழுதோ அந்த நீரில் மூவ் ஆகுறதுக்கு இந்த ஃப்ளாஜெல்லா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஃப்ளாஜெல்லா அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்றாங்க. அதே இது அதுக்கு சிங்குலர் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃப்ளாஜெல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹேர்லைக் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ளாஜெல்லம் அப்படின்றாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட ஃப்ளாஜெல்லம் இருந்துச்சுன்னா அதை ஃப்ளாஜெல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். இது ஆக்சுவலாக அது இங்கிலீஷ் வேர்டு கிடையாது. ஃப்ளாஜெல்லம் அது கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அதுக்கு ஆக்சுவல் மீனிங் என்னென்னா, கிரேக்க மொழியில் என்னென்னா வைப் அப்படின்றாங்க. வைப்னா என்ன அப்படின்னா ஒரு சவுக்கை இல்லாட்டி சாட்டைன்னு பொருள். அப்போ சாட்டையும் சவுக்கையும் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஹேண்டில் இருக்கும், ஒரு கம்பு மாதிரி இருக்கும். அந்த கம்பில் நீளமாக கயிறு கட்டியிருப்பாங்க. அந்த அமைப்பில் தான் இந்த ஃப்ளாஜெல்லா அந்த கிருமியில் வெளிப்புறத்தில் நீட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. ஸோ அது என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த ஃப்ளாஜெல்லா இங்கிட்டும் அங்கிட்டும் அப்படி மூவ் ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பாக்டீரியா தண்ணியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா ஒரு போட்டு மாதிரி முன்னேறி செல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹேர்லைக் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஒல்லியாக நீட்டமாக இருக்கிறதுனால இது ஃபிலமெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். கம்மிங் டு த டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லா. எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 4 டைப்ஸ் இருக்குது. கம்மிங் டு த டைப்ஸ், த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மோனோட்ரிக்கஸ் ஃப்ளாஜெல்லா, செகண்ட் ஒன் இஸ் ஆம்பிட்ரிக்கஸ் ஃப்ளாஜெல்லா, தேர்ட் ஒன் இஸ் லோஃபோட்ரிக்கஸ் ஃப்ளாஜெல்லா, அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் பெரிட்ரிக்கஸ் ஃப்ளாஜெல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. Coming to the types of flagellation in bacteria. இந்த டயக்ராம் ஒவ்வொரு பாக்டீரியா கிட்டேயும் எவ்வளோ ஃப்ளாஜெல்லா இருக்குது, அதனால் அதுக்கு என்னென்ன பேர் வந்திருக்கு அப்படின்னு உள்ளதை சொல்ல போகிறாங்க. ஃபர்ஸ்ட் கம்மிங் டு த மோனோட்ரிக்கஸ் flagella. In this bacteria, at one end only one flagellum is present. That is called as monotrichous flagella. அதாவது ஒரு பாக்டீரியாவில் ஒரே ஒரு ஃப்ளாஜெல்லம் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அது மோனோட்ரிக்கஸ். மோனோனா ஒன்று, ஒரு ஃப்ளாஜெல்லம் இருந்தால் அதுக்கு பேர் மோனோட்ரிக்கஸ். அதே இது லோஃபோட்ரிக்கஸ்க்கு வாங்க. ரெண்டாவது டயக்ராம் பாருங்கள். அந்த டயக்ராமத்தில் பாருங்கள். கம்மிங் டு த செகண்ட் டயக்ராம், மோர் தேன் ஒன் ஃப்ளாஜெல்லம். In this diagram, 4 hair-like structure, that is the flagellum, 4 individual flagellum which are found to be gets associated with one end of that particular bacteria, which just looks like a brush-like structure. So that type of structure of flagella, which is called as the Lophotrichus flagella. Coming to the Amphitrichus flagella,
This in this amphitrichus means amphi means both. The meaning of amphi means both. So here the hair-like structures, that is the flagella, which are found to be present at both the ends of the bacterial species. அதாவது பாக்டீரியாவில் ரெண்டு ஓரங்கள்லையும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஃப்ளாஜெல்லம் இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஆம்ஃபிட்ரிகஸ் ஃப்ளாஜெல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. Coming to the fourth one, peritrichus. Peritrichus means the flagella which are found to be present on the whole outer surface of the bacterial species. That is called as the peritrichus flagella. அதாவது ஒரு பாக்டீரியாவில் சின்ன ஹேர்லைக்ஸ் அந்த ஃப்ளாஜெல்லம் அப்படின்றது வந்து நிறைய அந்த பாக்டீரியாவோட அவுட்டர் கவரிங்கில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருந்தால் அதுக்கு பேர் வந்து பெரிட்ரிகஸ் ஃப்ளாஜெல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஏட்ரிகஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏட்ரிகஸ் மீன்ஸ் இட் இஸ் ஹேவிங் நோ flagella on the surface of the bacteria. A means no. Here no flagella which is found to be present in this bacteria. So the flagella which is classified into four categories. One is monotrichus, another one is amphitrichus, then the third one is lophotrichus, and fourth one is peritrichus. So monotrichus means a single flagella which is found to be present at one end of the bacterial species. Amphitrichus means that is flagella which are found to be present at both the ends of the bacterial species, means it is amphitrichus flagella. Third one is lophotrichus, that is the flagella which are found to be gets associated with one end of that particular bacterial species is called lophotrichus flagella. And coming to the peritrichus flagella, the whole bacterial species which is covered with the flagella on the exterior surface. At in all the surfaces of that particular bacterial species, many flagella which is found to be present throughout the outer cell. That is called as the peritrichus. This is about the types of the flagella. Thank you.